மே 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சனீச்சர அமாவாசை கிருத்திகையாவும் இருக்கு. அன்றைய தினம் இந்த இலைக்கு மேல இந்த ஒரு தீபத்த ஏத்துனோம் அப்டின்னா, 7 தலைமுறை பாவம் நீங்கி நமக்கு செல்வ வளம் பெருகும். 16 செல்வமும் பெருகும். பணம் நமக்கு எங்கேயாவது குடுத்து யார்கிட்டயாவது ஏமாந்துருந்தோம் அப்டின்னா, அந்த பணம் நம்ம கைக்கு திரும்ப வந்து சேரும். கடன் தீரும். பித்ரு தோஷம் நீங்கும். இது மாதிரி பல சிறப்பு பலன்கள தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள தவற விட்டுடாதீங்க. மே 16ஆம் தேதி இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில வந்திருக்கு. சனிக்கிழமையில அமாவாசை வருவது மிக மிக சிறப்பான ஒரு நாள். முதல்ல இந்த அமாவாசை திதி எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அமாவாசையானது அதிகாலை 3:58க்கு 16ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிச்சு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணி வரையும் அமாவாசை திதி இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 5:34க்கு கிருத்திகை நட்சத்திரம் சனிக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இன்றைய தினம் அதனால உங்களுக்கு இரவு அமாவாசை திதியும் இருக்கு, கிருத்திகை நட்சத்திரமும் முழுவதுமாக இருக்கு. ராகு காலம் பார்த்தீங்கன்னா, காலையில 9 to 10:30. யமகண்டம் மதியம் தான் ஆரம்பிக்குது. 1:30 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரையும் இருக்கு. நீங்க முன்னோர்களுக்காக படையலிட்டு சாமி கும்பிட்றவங்க காலையில 9 மணிக்கு முன்ன சாமி கும்பிடணும். இல்ல மெதுவா சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிறவங்க 10:30 மணிக்கு மேல 1:30 மணிக்குள்ள படையலிட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு உணவு வச்சிருங்க. சனிக்கிழமையும் அமாவாசை திதியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரம் படி நம்மளுடைய பித்ருக்களோட ஆசியை பெறவும் சனி பகவானோட அருளை பெறுவதற்கும் உகந்த நாளாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கிறதுனால முருகபெருமானோட அருளை பெறுவதற்கும் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர். சனிக்கிழமை அவருக்கு உகந்த நாள். இந்த சனிக்கிழமையில அமாவாசை திதியும் சேர்ந்து வர்றப்ப அவரது சக்தியானது பன்மடங்கு அதிகரிப்பதாக நம்பப்படுகிறது. அதனால தான் இந்த அமாவாசை திதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா, ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்ட சனி இதெல்லாம் நடக்கக்கூடியவர்கள் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் குறையும். இந்த நாளில் அரச மர வழிபாடு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா விசேஷமான ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரச மரத்தடியில் விநாயகர் இருக்கிறாரு, நாக சிலைகள் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் நீர் ஊற்றி 108 முறை வலம் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் அதில் தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகி வெற்றியை தரும். தினம் இந்த அரச மரத்து இலையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா அரச மர இலையில சிவனும் இருக்கிறாரு, பிரம்மாவும் இருக்கிறாரு, விஷ்ணுவும் இருக்கிறாரு. அதனால தான் மும்மூர்த்திகள் வாசம் செய்யும் இலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நாளில் இந்த இலை மீது தான் நம்ம இந்த தீபத்தை இப்படி நம்ம ஏற்றணும். இந்த தீபத்தை எந்த திசையில் ஏற்றணும் அப்படிங்கிறது கூட மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த மரத்தோட இலை இருக்கு இல்லையா, அந்த இலையில தேவர்களுக்கு இருக்கைகளாகவும் வசிப்பிடமாகவும் அந்த இலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, 4 வேத ரூபமாகவும் மும்மூர்த்திகளாகவும் விளங்குவது இந்த அரச மரம் தான். இந்த அரச மரத்தை நம்ம அஸ்வத்தம், போதி விருட்சம், அக்னி கர்ப்பம், விருட்சராஜம் அப்படின்னெல்லாம் 16 பேரில் சொல்லுவாங்க. இந்த மரத்தை அஸ்வத்தம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அஸ்வத்த நாராயணன் இந்த மரத்தில் வசிப்பதாக சொல்லப்படுது. விருட்சராஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மரத்தை ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலையை வச்சு நம்ம பூஜை செஞ்சோம், பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். பாவங்கள், தோஷங்கள், நோய்கள் அகலும், உடல் நலம் பெற, மகப்பேறு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லை திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம அரச மரத்தை எப்படி சுற்றி வந்தோம்னா நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்குமோ அதே போல் இந்த அரச இலையை வைத்து நம்ம வணங்குவதாலும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தோடு தொடர்புடையது. இப்போ பஞ்சமி திதி அப்படின்னா வாராகிக்கு, சஷ்டி திதி அப்படின்னா நமக்கு தெரியும் முருகனுக்கு. அதுபோல் அமாவாசை திதி அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கான திதி நாளாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை திதி நாளில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டு இருக்கிறது.
ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு எல்லோராலையும் அந்த நாளில் நம்மளால் போக முடியுமா? போக முடியாது. இந்த அரச மர இலையில அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக சொல்லப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இதில் நம்மளுடைய குலதெய்வமும் இதில் இடம்பெற்றிருக்கும். அதனால் நம்ம முன்னோர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த குலதெய்வமே. அதனால் இந்த அரச மர இலையில கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கூட இப்படி தீபம் ஏற்றி நம்ம பரிகாரம் செய்யும்போது நமக்கு முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல் நாளே இந்த அரச மர இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க. நல்ல இளம் பச்சையாகவும் இருக்கலாம், நல்ல கரும்பச்சையாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு புள்ளி கிழிசல் இல்லாத மாதிரி நல்ல இலையாக கொண்டுட்டு வந்து வச்சுருங்க. பழுத்த இலையாவோ காஞ்ச இலையாகவோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுருங்க. அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்குங்க. அதில் ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்குங்க. ஒரு பித்தளை தட்டி எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த அரச இலையை வைங்க. இந்த தீபத்தை எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் நீங்கள் ஏற்றலாம். இதை வீட்டோட வடகிழக்கு திசையில் ஏற்றுங்க. அதாவது அக்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய சமையலறை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏற்றுங்க. இப்போ இந்த அரச இலை மீது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கல் உப்பு 3 மிளகு இதை எடுத்துக்குங்க. ஒரு மிளகு ஒரு உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு உப்பு இன்னொரு மிளகு, இது மாதிரி தனித்தனியாக ஒரு உப்போட ஒரு மிளகு சேர்த்து 3 தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கல் உப்பு ஒரு மிளகை எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பித்ரு காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதை சொல்லி அந்த அரச இலை மீது முதல்ல வைங்க. அதற்கு பிறகு ஒரு கல் உப்பு ஒரு மிளகு இதை சேர்த்து நான் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த இலை மீது வைங்க. அதே போல் 3 கல் உப்பையும் 3 மிளகையும் அந்த அரச இலை மீது வச்சிடணும். அதற்கு மேலே தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். இப்போ என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தாரணி தீமகி தன்னோ பித்ரோ பிரச்சோதயாத். இவ்வளவுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 3 முறை நம்ம சொல்லி அதற்கு மேலே இந்த மிளகையும் உப்பையும் வச்சுட்டு அதற்கு மேலே தான் தீபத்தை ஏற்ற போகிறோம். தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், 1 ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த எண்ணெயில் நீங்கள் போட்டு வைக்கணும். அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தீபத்தை அப்படியே 1 மணி நேரம் ஏற்றி வச்சுட்டு விட்டுருங்க. அடுத்த நாள் இதில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய முன்னோர்களோட படத்திற்கு முன்பாக வச்சிடுங்க. நீங்கள் எப்போ நீர்நிலைக்கு போகிறீங்களோ அப்போ இந்த 1 ரூபாய் நாணயத்தை நீர்நிலைகளில் போட்டு விட வேண்டும். ஒரு சில சமயம் நம்ம அரச மர இலையில ஏற்றக்கூடிய அந்த நாணயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம், அதை பத்திரமா வச்சுக்கலாம் நம்ம பர்ஸில். ஆனால் இந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் நீர்நிலைகளில் விட்டு விட வேண்டும். அந்த 3 மிளகு 3 கல் உப்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அன்றைய தினமே அமாவாசை இரவே நீங்கள் தலையை சுற்றி கால்படாத இடத்துல ஏதாவது செடிக்கு பக்கத்தில் போட்டுடுங்க. மீண்டும் அடுத்த காணொளியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.